இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தைப்பூச காவடியாட்டம் குறித்து விமர்சித்ததற்காக நான் கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை. ஜம்ரி வினோத் எகத்தாளம். தைப்பூச காவடியாட்டம் குறித்து விமர்சித்ததற்காக தாம் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து எகத்தாளமாக பேசியுள்ளார். நடக்கும் உண்மைகளை தான் தாம் பேசியதாகவும், உண்மை தவிர வேறொன்று எதையும் தாம் புதியதாக பேசிவிடவில்லை என்றும் தனக்கே உரிய அடாவடித்தன பாணியில் ஜம்ரி வினோத் கருத்துரைத்துள்ளார். தைப்பூச விழாவில் காவடியாட்டம் என்ற பெயரில் இந்துக்கள் பலர் குடிபோதையில் தள்ளாடுவதாகவும், பேய் பிடித்தவர்கள் போல் ஆடுவதாகவும் அண்மையில் தனது முகநூலில் விமர்சனம் செய்த ஜம்ரி வினோத் தம்முடைய அந்த வாதத்தை மீண்டும் தற்காத்து பேசியுள்ளார். ஜம்ரியின் அந்த ஆணவ கருத்து பதிவேற்றத்திற்கு ஜெலுத்தோங் MP RSN ராயர் உட்பட பலர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜம்ரி வெளியிட்ட உள்ளடக்கத்தை சமூக வலைதள நிர்வகிப்பு மையமான மெத்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அகற்றியது. எனினும் தாம் முன்பு கூறிய அதே விமர்சனத்தை ஜம்ரி வினோத் மீண்டும் பதிவேற்றம் செய்து இருப்பதை ஜெலுத்தோங் MP ராயர் கண்டித்துள்ளார். நான் கூறிய கருத்தும் எனது எழுத்து வன்மையும் யாரையும் அவமதிக்கவில்லை. நடக்கும் உண்மையைதான் எடுத்துரைத்தேன். எனவே நான் எதற்காக வருத்தப்பட வேண்டும் என்று ஜம்ரி வினோத் கேள்வி எழுப்பியுள்ளார். எனது பதிவேற்றம் உண்மையிலேயே அவமதிப்புடையது என்று வாதிடும் ராயர், பஹாசா மலேசியா ஜூலை மாத வினாத்தாள் சோதனையில் அமர வேண்டும் என்று ஜம்ரி வினோத் பரிந்துரை செய்துள்ளார். உண்மையை மட்டுமே எடுத்துரைத்து வரும் எனது எழுத்து எந்தவொரு தரப்பினரையும் அவமதித்ததாக இதுவரையில் எந்தவொரு நீதிமன்றமும் தீர்ப்பு அளிக்கவில்லை. நாடு இறையாண்மைக்கு உட்பட்டே ஆட்சி செய்கிறதே தவிர ராயர் போன்றவர்களின் பேச்சை கேட்டு அல்ல என்று ஜம்ரி எகத்தாளமாக மீண்டும் விமர்சனம் செய்துள்ளார். இந்து மதம் குறித்து பொது விவாதம் நடத்துவதற்கும் தயாராகி வரும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் மற்றும் சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து தங்களுக்கு இடையிலான பொது விவாதத்தை தொடரக்கூடாது என்றும் அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஒற்றுமைத்துறை அமைச்சு இன்று வலியுறுத்தியுள்ளது. மதம் தொடர்புடைய சமய விவகாரம் என்பது அவரவர் சார்ந்துள்ள மதத்தின் தொன்மையின் பிரதிபலிப்புகளாகும் மற்றும் அவரவர் சார்ந்துள்ள நம்பிக்கையாகும். எனவே ஒவ்வொரு மதத்திலும் பொதிந்துள்ள நம்பிக்கை குறித்து பொதுவில் விவாதிப்பது, அது குறித்து வியாக்கியானம் செய்து மற்றும் ஒப்பீடு செய்வது மலேசியாவில் பல்லின மக்களிடையே கட்டிக்காக்கப்பட்டு வரும் சமய நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாகும், பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் ஆகோ டாகாங் நினைவுறுத்தினார். இத்தகைய விவாதம் சமயம் சார்ந்த வேறுபாடுகளை கண்டறிந்து ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை புறக்கணிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தால் மதம் தொடர்பான பொது விவாதங்கள் தொடர்வதற்கு அனுமதியில்லை என்று அமைச்சர் ஏரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். மலேசியா பல்லின பல சமயம் சார்ந்த பன்முக நாடாகும். ஒவ்வொரு மதத்தினரும் மரியாதையுடனும் சமய சுதந்திரத்திற்கு ஏற்ப வழிநடத்தப்பட வேண்டுமே தவிர அதனை ஒரு பொது உடைமையாக மனம் போல் வியாக்கியானம் செய்வதற்கு இடமில்லை என்று அமைச்சர் ஏரன் விளக்கினார். தனது மூவார் நாடாளுமன்ற தொகுதியின் சேவை மையத்திற்கு அரசாங்கம் மானிய ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக போராடி வந்த மூடா கட்சியின் முன்னாள் தலைவர் ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மூவார் தொகுதி சேவை மையத்திற்கு மானிய ஒதுக்கீடு செய்வதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. இதற்கு நல்ல முறையில் தீர்வு கண்டுள்ள பிரதமருக்கும் துணை பிரதமருக்கும் ஷேட் சாடிக் தனது நன்றியை இன்று தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவு தருவதை நிறுத்திக் கொண்ட ஷேட் சாடிக் எதிர்க்கட்சியினரைப் போல் மாறியதால் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியம் அந்த இளம் MPக்கு நிறுத்தப்பட்டது. தனது தொகுதி மக்களுக்கு நிதி திரட்டுவதற்கான மூவாரிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு நெடுந்தூர ஓட்டத்தில் ஈடுபட்டது, மாடலாக நடித்தது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஷேட் சாடிக் ஈடுபட்டு வந்தார்.
பள்ளிகளில் வேப் வடிவில் மிட்டாய்கள் விற்பனைக்கு அனுமதியில்லை என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடேக் அறிவித்துள்ளார். பள்ளிகளில் உணவு பண்டங்கள் மற்றும் இனிப்பு பொருட்கள் வேப் வடிவில் இருந்தால் அவற்றின் விற்பனைக்கு உடனடியாக தடை செய்யப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மாணவர்களின் உடல் நலத்திற்கும் சிந்தனைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்தவொரு பொருளும் பள்ளியில் விற்பனை செய்யப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். கடா படாங்சராய் வட்டாரத்தில் அமைந்துள்ள பசாராயா சுபத்தின் சார்பில் அவ்வட்டாரத்தில் 3 தமிழ் பள்ளிகளுக்கு மடிக்கணினிகளும் அப்பள்ளிகளில் பயின்று வரும் B40 தரப்பை சேர்ந்த 60 மாணவர்களுக்கு ரொக்கத் தொகையையும் வழங்கினார் பசாராயா சுபத்தின் உரிமையாளர் பே முருகேசன். கடந்த ஆண்டு படாங்சராயில் திறக்கப்பட்ட பசாராயா சுபத்திற்கு அங்குள்ள தமிழ் மக்களின் அபரிமித ஆதரவை தொடர்ந்து அவ்வட்டாரத்தில் அமைந்துள்ள ஹென்ரோட்டா, விக்டோரியா மற்றும் படாங் மேஹா ஆகிய 3 தமிழ் பள்ளிகளுக்கு என ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 மடிக்கணினிகளும் மற்றும் 60 மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளும் வாங்குவதற்கான ரொக்கத் தொகையையும் பசாராயா சுபத்தின் உரிமையாளர் முருகேசன் வழங்கினார். படாங்சராய் பசாராயா சுபம் வளாகத்தின் முன்புறத்தில் மனிதநேய அன்பளிப்பு வழங்கும் நிகழ்வு நேற்று மிகவும் பிரம்மாண்டமான அளவில் நடைபெற்றது. நிகழ்வில் சிற்றுரை வழங்கிய பசாராயா சுபத்தின் உரிமையாளர் பே முருகேசன் தமிழ் பள்ளிக்காகவும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் எப்பொழுதும் பசாராயா சுபம் அள்ளி கொடுப்பதற்கு முன் வரும் என்றார். இவ்வட்டாரத்தில் பசாராயா சுபம் சார்பில் தமிழ் பள்ளிகளுக்காக நடத்தப்பட்ட முதல் நிகழ்வு இதுவாகும். இந்நிகழ்வு இன்றுடன் நின்றுவிடாமல் தொடர்ந்து தமிழ் பள்ளிகளுக்காக பல சேவைகள் எதிர்காலத்திலும் வழங்கப்படும் என்று முருகேசன் உறுதி தெரிவித்தார். மாணவர்களுக்கு 60 பேருக்கு இந்த யூனிஃபார்ம் நோட்புக் கொடுக்கப்படுது, 6 லேப்டாப் கொடுக்கப்படுது. அதான் லேப்டாப் 6 எப்படி கொடுக்குறீங்க? ஒரு ஸ்கூலுக்கு 2. ஒரு ஸ்கூலுக்கு 2. என்னென்ன பள்ளி சொல்லுங்க? லாடாங், ஹென்ரிட்டா, லாடாங், விக்டோரியா, லாடாங், படாங் மேகா. ஸோ 300 பேருக்கு நம்ம மனித சேவை மையமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு பாடசாலை கடத்தொடர்புகளுக்கு மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நன்றி செய்கிறதுக்காக இதை நான் செஞ்சுருக்கேன். இனிமேல் ரொம்ப செய்வேன். இந்த தமிழ் ஸ்கூலுக்கு என்னால் முடிஞ்சதை நான் இருக்கிற வரைக்கும் செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக தமிழ் ஸ்கூல்னால் நான் கண்டிப்பாக செய்வேன். என்ன வேணாலும் என்னால் என்ன எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ஸ்கூலு நல்லா செய்வோம். நானே செய்கிறேன். எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட சம்பாதிச்சு உங்களுக்கே கொடுக்குறேன். மேலும் அந்த 3 தமிழ் பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட உள்ளதாகவும் முருகேசன் தெரிவித்தார். தவிர இந்நிகழ்வில் பசாராயா சுபம் சார்பில் B40 தரப்பை சேர்ந்த 300 குடும்பங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டது. தமிழ் மக்களின் ஆதரவு இருக்கும் வரை தமிழ் சமுதாயத்திற்காக குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு பசாராயா சுபம் எப்பொழுதும் தோள் கொடுக்கும் என்றார் பே முருகேசன். இந்நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டவர்களும் பிரமுகர்களும் கலந்து சிறப்பித்தனர். சபா சம்பூர்ணா பவளப்பாறை கடற்பகுதியில் முக்குளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்த சீன நாட்டு பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி மாண்டார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் புலாவ் மாபூல் தீவில் நிகழ்ந்தது. 34 வயதுடைய சீன நாட்டு பிரஜை நீரில் மூழ்கியது குறித்து பிற்பகல் 2:36 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக சம்பூர்ணா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சப்ரி ஜைனோல் தெரிவித்தார். காலை 10:50 மணியளவில் அந்த சீன நாட்டு பிரஜை உட்பட ஒரு முக்குளிக்கும் பயிற்சியாளர் மற்றும் இதர துணை பயிற்சியாளர்கள் 3 முக்குளிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.inல வோட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் நேற்றிரவு போலீசார் மேற்கொண்ட KL ஸ்ட்ரைக் ஃபார்ஸ் எனும் ஒருங்கிணைந்த அதிரடி சோதனையில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த 18 அந்நிய பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பின்னிரவு 12:45 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை நடத்தப்பட்ட இந்த சோதனையில் போலீஸ் மற்றும் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். புக்கிட் பிந்தாங்கில் ஏக காலத்தில் 5 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த தாய்லாந்து, இந்தோனேசியா, வியட்நாம், ஆப்பிரிக்கா நாடுகளைச் சேர்ந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தவிர விபச்சார நடவடிக்கைக்கு துணை புரிந்த அந்த வளாகங்களின் உரிமையாளர்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டு இருப்பதையும் அவர் விளக்கினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.